வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மயிலம்பாடி கரியகாளி அம்மன் பால்குடம் மற்றும் தீர்த்தக்குடம் இருக்கும் பௌர்ணமி பூஜையை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஆடி மாச பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கறக்காக இலங்கை வேட்டுவர் அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு அந்த விழாவை ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்காக நம்ம வந்து காலையில் நேரத்திலேயே கோபிலேருந்து கிளம்பி போயிட்டோம். போகிற வழியிலே வந்து அப்படியே தீர்த்தத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பவானி ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆறுலேயே வந்து நம்ம வந்து தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போகும்போதே குடத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. அவங்கவுங்க வர்றவங்கள அவங்கவுங்களுக்கு எந்த இடத்துல பக்கமாக இருக்குதோ ஆறு, அந்த இடத்துல வந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நம்ம பவானி ஆறில் வந்து காலையில் நேரத்துலேயே வந்து வீட்டிலேருந்து 7 மணிக்கு கிளம்பும்போது தீர்த்த குடத்தை எடுத்துகிட்டு போய் அதில் 2 தீர்த்த குடத்துலையும் முழுசாக வந்து தண்ணியை வந்து எடுத்துட்டோம். தீர்த்தத்தை எடுத்துட்டு எல்லாரும் வந்து 8 மணிக்கு அறக்கட்டளையோட அலுவலகத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருந்தாங்க. நம்ம வந்து போய் சேரும்போது 8:45 ஆயிடுச்சு. 10 மணிக்கு தீர்த்தம் அங்கேருந்து புறப்படுறதா அவங்க வந்து அறக்கட்டளையில் சொல்லியிருந்தாங்க மக்கள் எல்லாத்துக்கும். நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இருந்தாங்க. போகும்போது கோயிலுக்கு வந்து வழக்கமாக பௌர்ணமிக்கு கும்பல வரவங்கெல்லாம் கும்பிட்டு இருந்தாங்க. நம்ம கோயிலுக்கு போகும்போது ஒரு 8:40 பக்கமாக போயிட்டோம். அங்கே போகிற வழியில் கோயிலையும் போய் தரிசனம் செஞ்சுட்டு, பக்கத்தில் மாரியம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்களா, மாரியம்மனையும் தரிசனம் செஞ்சுட்டு, சரி நம்ம இலங்கை வேட்டுவர் அறக்கட்டளைக்கு போகலாம் அப்படின்ட்டு அறக்கட்டளை இருக்கிற இடத்துல தான் வந்து நமக்கு வந்து இந்த குழு விழா கமிட்டி குழு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. போகிறவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல போய் தங்கிட்டு தீர்த்த குழம்பெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்படுறதா ஏற்பாடு. மதியானத்துக்கு அன்னதானம் போடுறதுக்காக சாப்பாடெல்லாம் வந்து அவங்களே வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, அன்னதான குழுவும் இந்த இலங்கை வேட்டுவர் அறக்கட்டளை கமிட்டி குழுவும் வந்து பார்த்திங்கன்னா இதை சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பூசாரிங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் மற்ற ஊருக்காரர் எல்லாருமே வந்து சேரும்போது 10:30 ஆகிடுது. ஒரு 10 மணிக்கு போக வேண்டியதாக பிளான் பண்ணினது. ஒரு கிட்ட தீர்த்த குடத்துக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு ஒரு 11:30 தான் கிளம்பணும் அங்கேருந்து. இப்போ வந்து எல்லாத்தையோட தீர்த்த குடத்துக்கு வந்து பூஜை போட்டுட்டு இருக்கிறாங்க பூசாரிங்க. இவங்க பூஜை போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் இங்கேருந்து கிளம்பணும். இதில் வந்து முந்தின நைட்டே வந்து அறக்கட்டளைக்காரங்க வந்து தங்கி இருந்து இந்த பந்தல் ஏற்பாடு, சேர்ப்பு எல்லாம் இது கொண்டு வந்துடுது, அப்புறம் சமையல் ஏற்பாடு, இந்த வாத்திகாரம் வர சொல்கிற ஏற்பாடு, அப்புறம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சிறப்பாக இருந்துச்சு. அம்மனுக்கு பட்டு சாத்துதல், கோயிலுக்கு மாலை வாங்கி வர்றது, பூஜை சாமான் வாங்கி வர்றது, அபிஷேக செலவு, 108 இளநீ, எல்லா செலவுமே வந்து பார்த்திங்கன்னா இலங்கை வேட்டுவர் அறக்கட்டளைக்காரர் வந்து எல்லாமே சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சேனலோட சார்பாக வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வாருங்க, எல்லாம் வந்து தீர்த்தக்குடம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே அறக்கட்டளை வளாகத்துலேருந்து கிளம்பி பக்கத்தில் வந்து தோட்டத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் நம்ம கரிகாளி அம்மன் கோயிலை நோக்கி போகிறது தான் பிளானு. இப்போ எல்லோரும் தயாராகிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போது தீர்த்தக்குடம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிற வரைக்கும் இருக்கிறத பாருங்கள். இப்போ தோட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து கோயிலில் வந்து தீர்த்தத்தை இறக்கி வச்சிட்டோம். இங்கிருந்து தான் வந்து பூஜையை போட்டு எடுத்துகிட்டு போகிறது. அறக்கட்டளை அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குடத்துக்கும் வந்து திண்ணீர் போட்டு சந்தனம் வச்சுட்டு கிளம்பணும். இங்கே வந்து பூசாரி வந்து எல்லாத்துக்கும் வந்து சாமிக்கு பூசை பண்ணிட்டு எல்லா குடத்துக்கும் பூஜை போட்டுருவார். இங்கிருந்து தான் நம்மளோட பயணம் வந்து ஆரம்பமாகுது.
இவங்க வந்து முதல்ல தூவம் காட்டி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டி பூஜை பண்ணிடுவார். இவர் வந்து பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாரும் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தாங்க. இந்த இளைஞர்களோட பணியை வந்து பாராட்டி ஆக வேணும். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் வந்து மதியம் 12 மணிக்கு மேலேங்கிறதுனால ரொம்ப வந்து சூடு அதிகமாகிடுச்சு. நடக்கிறக்கே வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. இவங்க வந்து கரெக்டான டைமில் வந்து தண்ணியை வந்து ரோட்டில் ஊற்றி ஓரளவுக்கு கூலிங் பண்ணி விட்டாங்க. இல்லைன்னா வந்து இன்னுமே ரொம்ப காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூடு ஏறிடுச்சு. நடக்கிறதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எல்லாத்துக்கு. சரியான நேரத்தில் வந்து அவங்க வந்து இந்த செஞ்ச உதவி வந்து யாருமே மறக்க முடியாது. இன்றைக்கி எல்லோரும் அதை தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தீர்த்தக்கூட எடுத்து வரவங்கெல்லாம் பரவாயில்ல தண்ணி ஊற்றுனுங்காட்டி கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு அப்படின்னு. நம்ம கரியகாளி அம்மன் கோயிலுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருந்துச்சு. சரி நம்ம வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து ரோட்லேயே நேரடியாக வந்து நம்ம விநாயகர் கோயிலுக்கு எல்லா மக்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு சிலரோட பால் குடத்தையும் தீர்த்த குடத்தையும் வாங்கி விநாயகருக்கு வந்து தீர்த்தம் ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெடி ஆனாங்க. இங்கே வந்து உள்ளே வந்து நிறைய பேர் சாமி ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து பூஜை போட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வரலாறை பற்றி உள்ளே வந்து ஒரு சிலரெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது நமக்கு வந்து முழுசாக தெரியல. அடுத்த டைம் ஒருத்தவங்கள தெரிஞ்சவங்ககிட்ட வந்து நம்ம அனுபவத்தை கேட்டுக்கலாம் எப்படி அப்படின்ட்டு. இந்த கோயிலேருந்து தீர்த்தத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு எல்லாரும் மறுபடியும் கிளம்புறக்க ஆரம்பிச்சிட்டோம் அம்மன் கோயிலை நோக்கி. வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம்.
வந்து விநாயகர் கோயிலில் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரிகாலயம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து குண்டத்தை சுற்றி போயிடலாம் உள்ள அப்படின்ட்டு இங்கே மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 100 குடத்துக்கு மேலே இருந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 வந்திருக்கும். எவ்வளோன்னு நம்ம கணக்கு இல்லை, ஆனால் நிறையா வந்திருந்தாங்க. 100க்கு மேலே தான் இருக்கும். ஒரு 4-5 ஊருக்காரெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், பக்தர்கள் நிறைய வந்திருப்பாங்க. இப்போ எல்லாரோட தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து அடைஞ்சிச்சு. அப்படியே வர 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 எல்லாரும் வந்து உள்ள அவங்கவுங்க தீர்த்தத்தெல்லாம் வாங்கி சாமிக்கு ஊற்றிட்டாங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அலங்கார பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாம் பசியோடு இருப்பாங்க. 1:30 ஆயிடுச்சு, எல்லாம் போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதான் வந்து நம்ம பாராட்டி ஆக வேணும் அன்னதான கமிட்டியை வந்து. ஏன்னா வந்த கூட்டத்துக்கு எல்லாத்தையும் ஒரே டைமில் போனதுனால சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 டேபிள் பிரித்து போட்டு 3 லைனாக விட்டு கடன்னு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பக்தர்கள் எல்லாரும் வந்து கோயிலுக்கு போய் அலங்கார பூஜை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வாங்க அலங்கார பூஜை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.